50 ஃபிஷ் வர மாதிரி ஐடியா. 50. ஆமா 50. 2 அடி டேங்க்ல 50 விட போறாங்க. சின்ன மீன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு வாங்கி தரணும் முடியுமா முடியாதா? ஒத்த காலில் நிக்கிறேன், இந்த டேங்க் தான் எனக்கு வேணும். சரி, அந்த ரூட்டி கிட்ட எதனா வாங்கி தரலாம். முதல் டெட் பாடி நீ தான். அக்வாரியம் டெக்கரேஷனுக்குலாம் இங்கே தேவையான திங்ஸ்லாம் கிடைக்கும். எனக்கு என்ன தெரியும் அதில் மேலுக்கு தான் ஃபீமேலுக்கு தான். முருகானந்தம் தானே நீங்க? முருகானந்தம் நான் மறக்கவே மாட்டேன். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு முரளிஸ் vlog. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் வந்திருக்கோம். கொளத்தூர் எதுக்காக வந்திருக்கோம்னா, வந்திருக்கோம். தொட்டி வாங்கி தரேன்னு சொன்னேன். ஏன் இப்படி இருக்க? 2 மாசமா வெயிட் பண்ணிருக்கேன் சொல்லிட்டேன். சரியா? 2 மாசமா நான் என்னடா பண்ண முடியும், டைம் இல்ல. சரி, உனக்கு மட்டும் வாங்கும் போது நான் வந்தல, நீ அப்படின்னா சொன்னேன். அதெல்லாம் சொன்னதெல்லாம் வச்சு ஞாபகத்தில் கேட்கலாமா? எனக்கு வாங்கி தரணும் முடியுமா முடியாதா? பட்ஜெட்டுண்ணா என்கிட்ட வந்து 2000 ரூபா தான் இருக்குது உனக்கு பட்ஜெட்டு. ஓகேவா? சரி, ஓகே. 2000 ரூபாய் எல்லாமே எனக்கு ஃபுட்டு, மோட்ரு எல்லாம் வாங்கி தர முடியுமா உன்னால? வாங்கி தரேன்டா, போய் பார்ப்போம். முடியுமா? கைஸ், இவனுக்கு 2000 ரூபாய்க்கு ஃபிஷ் டேங்க் செட்டப்பு, மோட்ரு, அக்சசரிஸ் எல்லாமே வாங்க போகிறோம் இன்னைக்கு. அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க, ஏமாத்துறானா இல்லை வாங்கி தரானான்னு தெரியல. பாருங்க. ஸோ கைஸ், தொட்டி வாங்கி தரேன்னு சொல்லணும்ல, தொட்டி வாங்க தான் போகிறேன். ஸோ 2000 ரூபா தான் பட்ஜெட்டு. 2000 ரூபாக்குள்ளே என்னென்ன வாங்க முடியுதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்ல தொட்டியாக வாங்கி கொடுத்துருவோம், செட்டப்போடு வாங்கி கொடுத்துருவோம். ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான் பாவம், இல்லைன்னா வச்சிங்களேன் கோச்சிப்பான். ஸோ வாங்க போகலாம். இந்த கடை பேர் வந்து ஜேஎஸ். கடை பேர் என்னன்னா மித்ரா அக்வாரியமா? மித்ரா அக்வாரியம். இங்கே டேங்க்லாம் நல்லா வித்துட்டு இருக்காங்க. டேங்க் மட்டும் இல்லை, பேர்ட்ஸுக்கான திங்ஸும் இருக்கு. பெரிய பெரிய டேங்காக இருக்குது, நீ பார்த்ததுலாம். இந்த டேங்க் தான் எனக்கு வேணும். இல்லை பேர், ஒத்த காலில் நிற்கிறேன், இந்த டேங்க் தான் எனக்கு வேணும். நீ எந்த காலில் வேணா நில்லு. உங்கள் வீட்டில் வச்சா வைக்கிறதுக்கு இடம் இருக்குதா ஃபர்ஸ்ட்டு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ வாங்கி தரேன்னு சொன்ன, எனக்கு வாங்கித்தான். சரியா? நான் இதுக்கு வந்து கால் வேறு தருவீங்களா? ஏன்னா கொஞ்சம் பழைய கால் மாதிரி இருக்குது. இது செட்டப் எவ்வளோ மொத்தமாக? இது 2 அடிங்களா? 2 அடி, 1 அடி, 1 அடி ஆயிட்டு. 1 அடி ஹைட்டு. ஸோ 2 அடி, 1 அடி பிரெத்து, 1 அடி ஹைட்டு. இது எவ்வளோண்ணா? 6 mm. 6 mm தானே இது? தொட்டி வந்து 450ங்க, டாப் வந்து 300, இது 400 ரூபாங்க. ஸ்டாண்டு 400 ரூபா, தொட்டி 450, இது ஒரு 300 ரூபா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1150 ரூபா வருது. எனக்கு ஸ்டாண்டு மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்க. புதுசாக தான் தருவாங்க, நீ பழசெல்லாம் வாங்கி தர மாட்டேன். ஓகேவா? அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சரி, ஓகே. காய்ஸ், இவன் வாங்கி தரவுடனே எல்லாமே வாங்கலாம்னு தோணுது. ஆனால் 2000 ரூபா தான் பட்ஜெட்லாம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1150 ரூபா. ஸோ இந்த டாப் வேணுன்னா உங்களுக்கு 300 ரூபா. இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக போகணுன்னா போகலாம். அது இங்கே இல்லை போல. இதுதான் இருக்குது, வேறு இல்லை. ஆக்சுவலாக நான் அப்போ தான் அந்த மரக்கட்டையிலே வரும் தெரியுங்களா டாப்பு, அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அது இங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு சொல்ல அது மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கோ. நீங்கள் வாங்கி தரது முதல்ல வாங்கி தான் அது பார்ப்போம். சரியா? கேவல பத்திரம் நம்மள அது மாற்றி அங்கேயே ஒரு நாள் தான் எடுக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேணும்லண்ணா. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காப்ல பாத்தீங்களா? நம்ம லாஸ்ட் டைம் நம்ம வந்து வீட்டு வர அக்வாரிஸ்ட்ல டேங்க் வாங்க சொல்ல நம்மளுக்கு டெலிவரி பண்ணார்ல, முருகானந்தம் தானே நீங்க? முருகானந்தம் நான் மறக்கவே மாட்டேன். அநேகமா எங்க வீட்டுக்கு சப்ளை தான் வருவார்னு நினைக்கிறேன். பாப்போம் என்னன்னு. ஆமா, கொஞ்சம் தேவைப்படும்ண்ணா. பக்கத்துல இருந்தீங்கன்னா கால் பண்றோம், வந்துடுங்க. சரிங்களா? நீங்க சைதாப்பேட்டை தான் போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ஆல் ரெடியாக பண்ணிட்டோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். கைஸ், பார்த்தீங்கன்னா 1150 ரூபா சொன்னாங்க. பேசி பார்த்ததில் 1050 ரூபாய்க்கு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க ஜி. சரிங்களா? சரி, நான் எடுத்து வைங்கண்ணா. என்கிட்ட என்ன வேணுமோ எல்லாத்தையும் அங்கே சுற்றி பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து நான் ஆட்டோவில் எடுத்து போகிறேன். சரிங்களா? நீ பேசுறது எனக்கு புரியும், அவருக்கு புரியுமா? நம்ம எதுக்கு பேசுகிறோன்னு அவருக்கு புரியுமா? புரியுது. அவர் புரியலண்ணா, உனக்கு புரியணும். எல்லாம் புரிஞ்சுதானே லட்சுமி வாங்கினா போனா கெல்லால ரெண்டாவது லட்சுமி. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிக்கா ஸ்டோன்ஸ் இருக்கு. ஸ்டோன்ஸ் எதுனா வேணுமாடா? மீன் தொட்டி வாங்கிட்டு ஸ்டோன்ஸ் வேணுமா கேட்கறாரு. என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் கோச்சிக்கிறான், ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் ஆகுறானே. பிளாக் ஸ்டோன் வாங்கினா வேலை அதிகம். ஏண்டா? சரி, ஓகே. பிளாக் ஸ்டோன் எவ்வளோ? 7 கிலோ. இதெல்லாம் உனக்கு வந்து அழுக்கு படியும். இது வந்து உனக்கு படிஞ்சா கூட தெரியாது. சரி, ஓகே. பிளாக் ஸ்டோன் இது எவ்வளோ? இது
கிலோ 25 ரூபாவா? 5 கிலோ ஓகேவா? 5 கிலோ டேங்க் கரெக்டாக இருக்குமா? 2 அடி தான் இருக்கு, 5 கிலோ ஓகே. சரி, இந்த ரூட்டி கிட்ட எதனா முதல் டெட் பாடி நீ தான்டா. இதெல்லாம் எப்படி வைப்ப? நம்ம தான் 100 ஃபிஷ் விட போறோமே. ஓகே, இல்லை இங்கே வந்தோடனே பார்த்து எல்லாம் நீ வாங்கி தர மாதிரி தோணுச்சு, அதனால இது பார்க்கறதுக்கு தான் ரூட்டு மாதிரி 450 ரூபா நம்மளுக்கே ரூட்டு போட்டுரும். சரி ஓகே ஏற்றிடலாம். இந்த கலர் எக்ஸசைஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. சரி ஓகே, மோட்ரு வாங்கலையா? மோட்ரு வேற என்ன வேணும் உனக்கு? இந்த நெட்டுலாம் வேணும், நெட்டு வேணும், மோட்ரு வேணும். ஆமாம், ஸோ அதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ கைஸ், இந்த கல்லில் தான் நம்ம எக்ஸசைஸ்லாம் வாங்க போகிறோம். இதா ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்குமா அது? 2 feet எடுங்க. அது இது கூட கரெக்டாக இருக்கும். இது எடுங்க. இது போதுங்க. இது போதுங்களா? இதுக்கு மேலே வேணும். எவ்வளோ இது? 300 ரூபாங்களா? நீ இது எவ்வளோ ஜி? இந்த செராமிக்கில் போட்டிருக்க மாதிரி இது செராமிக் இல்லை இது இதுல என்ன? அதுக்கு வந்து கீழே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது எவ்வளோ வருது? இன்டர்னல் லிக்விட் ஃபில்டர். அது புதுசாக இருக்கு. 350 ரூபா இதுக்கு. பட் இது வந்து ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும்ல இதோட கம்பேர்? ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், அது நல்லா இருக்கும். ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். செராமிக் போட்டு பட் ஆனால் அது வந்து 3.5 feet அந்த மாதிரி தானே இருக்குது. பெருசு இல்லை அது. பாட்டம் கைடிக்கலாம் 2.5 feet கூட வச்சுக்கலாம். பாட்டாக இருக்கும். ஓ அப்படியா? ரைட். வேணாஜி, எனக்கு இது போதும். வாங்கி தரது அதிசயம். எனக்கு இது வாங்கி போதும். சரி, இது வேண்டாமா? இது வேணாம். இது வேணும். ஃபில்ட்ரேஷன் கம்மியாக பண்ணணும்டா. இது ஃபில்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். காற்று கம்மியாக இருக்கும். காற்று கம்மியாக இருக்கும். ஆக்சிஜன் கம்மியாக இருக்குங்களா? ஆக்சிஜன் மெயின்ரா. இன்டர்னல் ஃபில்டர் ஒன்று வாங்கியாச்சு. இதோட ரேட் வந்து 300 சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எதனா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபுட்டு எதனா வாங்கிக்கிறியா? ஃபுட்டு காமனாக எல்லாத்துக்கும் போடுற ஃபுட் எது ஜி? இதுவும் போடலாம். நீ போடுறது இதா தண்ணி கலந்து எவ்வளோ? இது மினி பில்லட்டா? 1/2 கிலோ இது 200 200 இதோட சின்னது 50 கிராம் போடுது. அது கொடுங்க. ஸோ இதோட ரேட் எவ்வளோ ஜி? 50 ரூபா. 50 ரூபா. 50 rupeesக்கு ஃபிஷ் ஃபுட்டு. ஃபில்டர் வாங்கியாச்சு. நெட்டு கொடுங்க. எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வேணுமா? சின்னதாக இருக்கும் ரொம்ப. இது எவ்வளோ ஜி? இது 60 ரூபா. சரி, இது கொடுங்க ஜி. லைட் இருக்கா ஜி? டேங்குக்கு 2 feet டேங்குக்கு தேவையான லைட்டு. பட்ஜெட்டாக கொடுங்க ஜி. கலர் என்ன வேணும்? ப்ளூ ஓகேவா? ப்ளூ ஓகே. ப்ளூனா ஒயிட்டு தானே அது? இல்ல ப்ளூ ஒயிட் தனித்தனியா கலர். ப்ளூ ஒயிட் ப்ளூ வேணா மல்டி கலர். ஒயிட் ப்ளூ வேணுமா? ஒரே கலர் ஒயிட் அண்ட் ப்ளூ. ஜி இது எவ்வளோ ஜி? இது அது 50 ரூபா. 50 ரூபா. 2 feet டேங்க் கரெக்டாக இருக்குமா? 80. அது 2 வாங்கணும். ஆக்சுவலாக 2 வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து 2. ஓ, அந்த அகலம் இது பண்ணணுங்களா? எவ்வளோ ஜி பிரைஸ் இது? செக் பண்ணி காட்டணும். தம்பி வாப்பா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுப்பா என்ன வேணும்? கிளாஸ் கிளீனிங். ஆமாம், அது ஒரு மேக்னெட் ஒன்று எடுத்துக்கோ. க்ளீன் பண்ணுறது. ஓகேவா? மேக்னெட் ஒன்று. ஓகே, அவ்வளோதான் கைஸ். பில் போட்டுருவோம். இது கொஞ்சம் ரேட் பார்த்து போடுங்க ஜி. ஜி இது 2002 ஜி, 2003 இல்லை. அப்படியா? ஸோ ஆல்ரெடி வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 860 நம்மளுக்கு 716 போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 100 rupees மைனஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வாங்கியிருக்கேன்னா ஃபில்டரு, அப்புறம் அந்த மேக்னெட் ஸ்க்ராச்சரு, ஃபிஷ் ஃபுட்டு, ஒரு நெட்டு, ஒரு லைட்டு. ஸோ லைட்டு பார்த்தீங்கன்னா 200, 60 அண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 அந்த மாதிரி ரேட் வரும். அக்சசரிஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ வந்து ஃபிஷ் வாங்க வந்திருக்கோம். ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபிஷ் போடுறதுனே தெரியல. கம்யூனிட்டி டேங்காக போடலாமா இல்லை மொத்தமாக போடலாமான்னு தெரியல. ஸோ அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எது கம்மியாக இருக்கோ அது பார்த்துக்கலாம். 50 ஃபிஷ் வர மாதிரி ஐடியா. 50. ஆமாம், 50 2 அடி டேங்க்ல 50 போகிறேன். சின்ன மீன். சரி, சின்ன மீன். என்ன பண்ணுறது? பொடிமெல்லாம் கேட்டுதான். வாங்க. இந்த பிளாட்டி எவ்வளோங்க? இது ஒரு பிளாட்டி ஒன்று கொடுங்க. எல்லாமே
இல்லை ஒரே சைஸாக ஏதாவது பார்க்குறேன். எல்லாம் மிக்ஸ் ஆகுது. ஓகேடா பிளாட்டி. சரி ஒன்று விடுங்க. இது வந்து ஜீப்ராவோட போகும்ல ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க. இது எத்தனை பீஸ் இருக்குது ஜீப்ரா? இது ஜீப்ராவில் வந்து 15 பீஸ் கணக்கு, ஆனால் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அப்படியா? பாக்குது அப்படி கவுண்ட் கட்டாங்க. அதான் சின்னது எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குல்ல இதில். ஒன்று வந்து எவ்வளோ இது? சரி இது கொடுத்துருங்க வரல. கப்பி இருக்குங்களா? கப்பி இந்த கப்பி ரெட் கப்பி பாருங்க. இல்லை மிக்ஸிங்காக இருக்கிற மாதிரி எல்லாமே கலர்ஸ். எவ்வளோ இது வருதுங்க? கப்பீஸ் வந்து இது வந்து 100. எத்தனை பீஸ் இருக்குதுல? 10. 10 பீஸ் 10 எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். எல்லாமே எக்ஸ்ட்ரா. இதுவும் அதே தானே? அதே ரேட் தானே? வரும். அதில் பேரோட தான் இருக்குமா? முஸ்லீமில் கலந்து வச்சு. இது வெறும் மேல் மட்டும் தான். நம்ம எந்த ஃபீமேலோட போடணும் ப்ரீடிங் ஆகும். ப்ரீடிங் ஆகும். ஓகே. இது மேல் ஃபீமேல். அதுவும் மேல் மட்டும் தான் இருக்கு. நம்ம எந்த ஃபீமேலோட போடணும் ப்ரீட் ஆகும். ஃபீமேல் இங்கே புதுசாக செட்டப் பண்ணுறோங்க. தரோம் வேணாம். இது எவ்வளோ இது? 100 பீஸ் கொடுங்க. எத்தனை பீஸ் இருக்காங்கல்ல? 15 பீஸ் கணக்கு. 10 பீஸ் தான் கணக்கு, ஆனால் 15 பீஸ் போட்டுருப்பாங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் கம்மியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆக்சிஜன் மட்டும் ஏற்றி கொடுங்க, ஏன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியது. நாளைக்கு காலை வரைக்கும் தாங்க எதுவுமே ஆகாது. அப்படியா? பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது கூட தான் சேர்ந்து இந்த ஜீப்ராவும் பிளாட்டினோட போகிறேன். நம்பி வாங்கிட்டு போகிறேன். சரி என்ன பயங்கரமாக இது எவ்வளோ இந்த கப்பி? 150 100 கொடுங்க ஜி. 100 கொடுக்க மாட்டீங்களா? 100 கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கலாம் கொடுங்க. இது ஒன்லி மேல் தானே? இது கிட்டத்தட்ட எத்தனை இருக்கு? 10 தான் இருக்குது. 10 தான் இருக்கு. ஓகே, இது என்ன மேல் மட்டும் இருக்கா ஃபுல்லா? எனக்கு என்ன தெரியும் அதில் மேல் இருக்குதா ஃபீமேல் இருக்குதான்ட்டு? மீன் வாங்கி தரல, அது பார்க்கணும். மேல் எப்படின்னா அந்த ரெக்கையை வச்சு பார்க்கணும். ஓகேவா? இது இப்போ இதெல்லாம் மேல் நண்பா. எல்லாமே மேல் தான்டா. எல்லாமே மேல் தான் சொல்கிறப்பல. ஜி இதில் ஃபீமேல் எதுவும் இல்லை. ஃபீமேல் எதுவுமே இல்லை. இல்லை 5 எடுத்து போட்டு 5 கொடுங்க ஜி. நான் பேக்கெட் இது நம்ம நாங்கள் ஜி. முரளிஸ் vlog. முரளிஸ் vlog. முரளி vlog. 2 மாசமா நான் அவஸ்தைப்பட வச்சு இப்போ வாங்கி தரான். எதனா பாக்குறியா? போதும்டாடி. போதுமா? இப்போதான் போதுன்ற மனப்பக்கமே வந்துக்குது எனக்கு. எது வாங்கி கொடுத்தாலும் பாருங்க, வெற்றிகரமாக பண்ணிட்டு விட்டாரு. எங்க முடிஞ்சு ஒன்றும் இருக்குல்ல? இருக்கா? இது வாங்கிக்கிறியா? ஆரஞ்சு தூக்கிட்டு இருக்கிறாங்கடா அதுக்குள்ள. இது ஒன்று கொடுப்பா தம்பி. இது ஒன்று சன்செட் பிளாட்டி வாங்கி கொடுக்குறது. 2 feet டேங்க். இது வாங்கிக்கலாமா அது வாங்கிக்கலாமான்றா. மீன் கடைக்கு போறோமா? இது வந்து செட்டப் கணக்கில் வர தனி கணக்கு. ஓகேப்பா, தேங்க்யூ, பாய். ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. முரளிஸ் vlog. முரளிஸ் vlog. நம்ம சேனல் பேரே தேடுறாங்க. தோண்ட எங்கேருந்து வர போதுன்னு தெரியல. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் எங்கே போகலான்னா எங்கடா போகலாம்? அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சரி, இன்னும் ஒரு லைட்டாக ஒரு குறை இருக்கு. என்ன? அது டிசைனுக்கு ஏதோ டிசைன் வேணா இன்னும் வேணாவா? பட்ஜெட்டில் பண்ணுறோம். இப்பயே வேணும். ஓவர் பட்ஜெட் ஓடிப்போம். போதும்ல 2. வேற எதனா இந்த டியூப் மாதிரி இருக்கும் தெரியுமா? உள்ள ஹைடிங் ஸ்பாட். உள்ள போயிட்டு பைப் மாதிரி. அது இல்லைங்களாக்கா? ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் 50-50. கடை பேரே இல்லை. வெளில வந்தீங்கன்னா தெரியும். A to Zங்களா? A to Z. இந்த மாதிரி ஃபிஷ் டெக்கரேஷன், அக்வாரியம் டெக்கரேஷனுக்குலாம் இங்கே தேவையான திங்ஸ்லாம் கிடைக்கும். இதுல கம்மி ரேட்டாக்கா? நீங்களே ரெடி பண்ணுறீங்க? சூப்பர். அவங்களே ரெடி பண்ணுறாங்களாடா? ஓகே, சூப்பர். A to Z. அங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியான ரேட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த 2 வாங்குகிறோம். எங்களுக்கு இந்த 2 போதும் இப்போதைக்கு. சரிங்கக்கா, அது 2 எடுத்துக்கிறேங்க்கா. 80 ரூபாவா? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு 20 rupees டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன். 80 rupees. ஃபஸ்ட்டு 100 சொன்னாங்க. 20 rupees நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி 80. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக கொடுக்குறேன் நான். அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ கைஸ் 80 rupeesக்கு அந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வாங்கியாச்சு. ஸோ கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது இங்கே என்னை பொறுத்த வரைக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு வந்து நம்ம பட்ஜெட் வந்து 2000. அந்த 2000 முடிச்சோமான்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா 1050 ரூபா ஆச்சு. அப்புறம் அங்கே அக்சசரிஸ் வந்து 760 ரூபா. ஃபிஷ் வந்து ஒரு ஃபிஷ் தான் வாங்கி கொடுக்குறதா பிளானு. எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கியிருக்கேன், அது அதில் கணக்கில் வராது. ஒரு ஃபிஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ஒரு பாக்கெட்டு, அது 1900 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இது பார்த்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸ் ஆச்சு. 1980 ரூபாவில் முடிச்சிருக்கேன். ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிகினருக்கு நீங்கள் செட்டப் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இவங்க சில பேர் வந்து 300 ரூபாய்க்கு பண்ணலாம், 400 ரூபாய்க்கு பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்டலாம் ஸ்டாண்ட் இருக்காது, ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது. ஓகேங்களா, அதெல்லாம் நம்பி நீங்கள் 400 ரூபாய் வந்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் தான் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு பக்காவாக பிளான் பண்ணுங்கள். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு 1500லேருந்து ஒரு 2000 வச்சிங்கன்னா சூப்பராக பண்ணலாம். ஹாப்பியாடா? ஓகே, ஹாப்பி, சூப்பர். ஸோ இதை வந்து நாங்கள் செட்டப் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் போய் செட்டப் பண்ணுறது அதையும் நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோவில் தான் வரும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச்.